Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 36 inch chest இருக்கவங்களுக்கு நான் அளவு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த அளவு வச்சு எப்படி ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 36 inch செஸ்ட் இருக்கவங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 மீட்டர் மெயின் கிளாத்தும் 1 மீட்டர் லைனிங் கிளாத்தும் எடுத்து வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு எப்பவும் நம்ம லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது லைனிங்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். என்ன நம்ம ராங் ஏதாவது இருந்தால் கூட நம்ம லைனிங் வேறு வாங்கி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லைனிங் பீஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு லைனிங்கில் வந்து கிளாத் வந்து ஒரு ஃபுல்லில் இருக்கும், அதாவது 2 லேயராக இருக்கும். ஸோ அந்த மடிப்பு அப்படியே ஓப்பன் பண்ணாமல் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ கிளாத் வந்து 2 லேயர்ஸாக இருக்கும். கிளாத் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்காக லைன் போட்டு அந்த லைனை கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது ப்ளவுஸோட பேக் சைடு தான் கட் பண்ண போகிறேன். ப்ளவுஸில் பேக் சைடு கீழே மடித்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக நான் 2 inch மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த 2 inch மார்க் பண்ணோலே அந்த லைன் கிட்ட இருந்து நம்ம ப்ளவுஸோட ஹைட் மார்க் பண்ணணும். ப்ளவுஸோட ஹைட் எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஷோல்டர் இருக்கும் இல்லையா, ஷோல்டர்லேருந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ளவுஸ் வந்து பேக் சைடு கீழே வரைக்கும் நம்மளுக்கு வரணுமோ அந்த அளவு மெஷர் பண்ணிக்கோங்க. நான் மெஷர் பண்ணது வந்து 13.5 inch. அது கூட மேலே ஷோல்டர் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு 1/2 inch ஆட் பண்ணி 14 inch மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஷோல்டர் மார்க் பண்ணணும். ஷோல்டர் எப்படி மெஷர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கை ஜாயிண்ட் ஆகிற இடம் நம்மளுக்கு தெரியும். ஒரு கை ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து இன்னொரு கை ஜாயிண்ட் ஆகும் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். எனக்கு வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 15 inch. அப்படியே 15 inch வைக்கக்கூடாது. நான் வந்து பேக் நெக் வந்து இங்கே டீப் நெக் வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் பேக் நெக் எந்த அளவு வைக்கிறீங்கன்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக் நெக் வந்து 9.5 inch வைக்கிறேன். இது ஈஸியான மெத்தட். நிறைய பேர் இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க ஷோல்டர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. நான் வந்து ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணாமல் பேக் நெக் எவ்வளோ வைக்கிறோமோ அதில் பாதியை வந்து நான் ஷோல்டரில் மைனஸ் பண்ணிடுவேன். இப்போ பேக் நெக் வந்து நான் 9.5 inch வைக்கிறனால ஷோல்டரில் வந்து அதோட பாதி வந்து 4.75 inch, அதாவது 4.25 inch நான் மைனஸ் பண்ணிடுவேன் ஷோல்டர் மெஷர்மெண்ட்லேருந்து. 15 inch ஷோல்டர் எடுத்துருக்கல ஃபுல் ஷோல்டர், அதுலேருந்து 4.25 inch மைனஸ் பண்ணுறேன். ஸோ 15லேருந்து 4.25 inch மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10.25 inch வரும். ஸோ அதோட பாதி 5 inchக்கு பக்கத்தில் ஒரு லைன் இருக்கு இல்லையா, அந்த அளவு வருது. ஸோ 5 inchக்கு பக்கத்தில் இருக்க லைன் அந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து கரெக்டான ஷோல்டர் அளவு, அதாவது ஸ்டிச்சிங்க்கு எதுவும் கிளாத் விடாமல் கரெக்டாக அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங்க்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கும் நெக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் 3/4 inch 2 சைடு ஒரு 1/4 inchக்கு ஒரு லைன் அளவுக்கு நான் ஸ்டிச் பண்ணுவேன். 1/4 inch ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மெஷர்மெண்ட் பண்ணும் போது எவ்வளோ வருதுன்னா 5.75 inch, அதாவது 5.25 inchக்கு ஒரு லைன் தள்ளி வருது. இப்போ வந்து ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணணும். எனக்கு ப்ளவுஸில் நம்ம ஷோல்டரில் கிளாத் வரும் இல்லையா, அதுதான் ரெடி ஷோல்டர் சொல்லுவோம். எனக்கு வந்து 2.5 inch வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டான ஷோல்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்கிங் கிட்ட இருந்து முன்னாடி 2.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் நெக்கு வித்துன்னு சொல்லுவோம். ஸோ நெக்கு வித்து எவ்வளோ வருது அப்படின்னா 2.5 inch வருது நெக்கு வித்து. இப்போ பேக் நெக் மார்க் பண்ணுறேன். பேக் நெக்கோட லென்த் வந்து 9.5 inchன்னு சொன்னேன். ஸோ 9.5 inch நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து 9.5 inch கீழே எங்கே வருதோ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே வந்து நெக்கோட வித் வந்து 2.5 inch வச்சுருக்கேன். ஸோ நான் கீழே வந்து கொஞ்சம் நெக்கு வந்து ப்ராடாக வரதுக்காக இங்கே ஒரு 1/4 inch ஆட் பண்ணி 2.75 inch, அதாவது 2.25 inch வச்சு இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரவுண்ட் நெக் இந்த மாதிரி கீழே கொஞ்சம் வளைச்சி மட்டும் கொடுத்துக்கிறேன். க்ளோஸாக வேணும் நெக்கு அப்படின்னா நீங்கள் மேலேருந்தே ரவுண்ட் ஷேப் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 5.25 inch ஷோல்டர் இருக்குது அப்படின்னா நம்ம ஆர்ம் ஹோல் லென்த் எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னா 6.5 inch வைக்கலாம். ஷோல்டரை விட 1/2 inch எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஆர்ம் ஹோல் லென்த் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து கரெக்டாக அந்த இடத்துல செட் ஆகிடும். 6.5 inch வச்சு பாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம், அந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிட்ட இருந்து 1/2 inch இந்த மாதிரி உள்ள தள்ளி மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். இப்போ இது உள்ள தள்ளி 1/2 inch மார்க் பண்ணலையா, அதை நம்ம ஆர்ம் ஹோல் பாக்ஸு. ஏன்னா டீப் நெக் வரும்போது அந்த இடத்துல சுருக்கமாக வரும். ஸோ அதுக்காக நான் ஒரு 1/2 inch உள்ள தள்ளி மார்க் பண்ணி பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணுறதுக்காக நம்ம இப்போ செஸ்ட் மார்க் பண்ணணும். செஸ்டோட ரவுண்டு வந்து 36 inch. 36 வந்து பாடியிலேருந்து எடுத்து தான் அப்படியே வைக்கக்கூடாது, நம்மளுக்கு ரொம்ப டைட் ஆகிடும். ஸோ அதுக்கு நான் 4 inch எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்பேன். இதுதான் ஈஸ் அலவன்ஸ் சொல்கிறது. ஸோ நம்ம ப்ளவுஸ் போடும் போதே அது இருக்கும். சீம் அலவன்ஸ்ன்றது நம்ம கிளாத் விடுறது. இந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம துணியிலேயே நம்ம லூஸ் வரதுக்காக கொடுக்குற கிளாத்து. 40 4ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா 10 inch. 10 inch மார்க் பண்ணிட்டு 2 inch சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். சீம் அலவன்ஸ் 1.5 inch கொடுக்கலாம், இல்லைனா 2 inch கூட கொடுக்கலாம். செஸ்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணணும். இப்போ ஆர்ம் ஹோல் லென்த் வச்சோம் இல்லையா, அந்த ஆர்ம் ஹோல் லென்த் நான் 6.5 inch வச்சிருக்கேன். அதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணி 3.25 inch 2.25 inch கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு 1.25 inch மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போதான் நம்ம கர்வ் கொடுக்கறதுக்கு கரெக்டாக வரும். ஸோ இந்த கார்னர் கிட்ட வந்து 1.25 inch மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டும் இந்த 1.25 inch மார்க் பண்ண அந்த மார்க்கும் நம்ம கரெக்டான செஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கும் இந்த மாதிரி கர்வ்
மாதிரி ட்ரா பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து கரெக்டாக கிடைச்சிரும். மெஷர் பண்ண பாடி மெஷர்மெண்ட்ல வந்து 19 இன்ச் ஆர்ம் ஹோல் கர்வ், அதோட பாதி வந்து 9.5 இன்ச். ஸோ மேலே வந்து ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு இப்போ இந்த கர்வ் அப்படியே செக் பண்ணி பார்க்குறேன். 9.25 இன்ச், அதாவது 9.4 இன்ச் வருது. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஆர்ம் ஹோலில் வந்து ஒரு 1/2 இன்ச் அதிகமாகும். ஸோ எப்பவும் நம்ம ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் கம்மியாக ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரெக்டான சைஸ் வந்துடும். இப்போ வேஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணோம். வேஸ்ட் ரவுண்டு வந்து எனக்கு 32 இன்ச் வந்தது. ஸோ இங்கே வந்து நம்ம லூஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம், ஏன்னா வேஸ்ட்டு நம்மளுக்கு டைட்டாக இருந்தால் தான் நம்ம ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இடுப்பு கிட்ட கரெக்டாக நிற்கும், இல்லைனா மேலே தூக்கிட்டு போயிடும் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ 32 வந்து 4ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா 8 இன்ச்சு. ஸோ 8 இன்ச்சை வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட்டில் பேக் சைடில் வந்து டாட் வைப்போம். ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வேஸ்ட் மார்க்கிங்க்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அதை மார்க் பண்ணணும். 1 இன்ச்சு மார்க் பண்ணது வந்து நம்ம டாட் பிடிச்சா நம்மளுக்கு கரெக்டாக போயிடும் அந்த கிளாத்து. இப்போ செஸ்ட் வேஸ்ட்டு லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணதை லைன் போட்டுக்கிறேன். பேக் சைடோட மார்க்கிங் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. அந்த ரவுண்ட் நெக் இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்கப்புறம் ஷோல்டர், ஆர்ம் ஹோல், சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த கீழே லைன் போட்டலையே அதை கட் பண்ணிடலாம். நெக்கு கட் பண்ணும்போது ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுவேன். சில பேருக்கு நெக்கு வித்து வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது பெருசாகிடும். ஸோ அந்த மாதிரி பெருசாகாமல் இருக்கிறதுக்காக ஷோல்டர் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு கீழே நெக்கு கிட்ட இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நெக்கு ட்ரா பண்ணதை 1/2 இன்ச்சு கீழே இறக்கி லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைன் கிட்ட கட் பண்ணி ஹைட் மார்க் பண்ணி லைன் போட்டோம் இல்லையா, அந்த ஹைட் மார்க் பண்ணி லைன் போட்ட லைனு அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் சைடெல்லாம் கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. நெக்கு கிட்ட வந்து நம்மளுக்கு அந்த கிளாத் இருக்கனால நம்ம நெக் வந்து விரியாது. இப்போ நான் 2 இன்ச்சு கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக கிளாத் விட்டுருந்தா அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்டான சென்டர் கிட்ட கட் கொடுத்துக்கிறேன். கரெக்டான நெக்கு வித்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் கொடுத்துட்டா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கீழெல்லாம் அந்த அளவு மட்டும் மடித்து ஸ்டிச் பண்ணுவோம், எக்ஸ்ட்ராலாம் மடித்து ஸ்டிச் பண்ண மாட்டோம். இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ லைனிங் பீஸில் ஒரு சைடு பேக் பீஸ் கட் பண்ணணுமா, இதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கும் இல்லையா, அந்த சைடில் வந்து ஸ்லீவ் கட் பண்ணணும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு 2 ஸ்லீவ் வரனால கிளாத்தை வந்து 4 லேயர்ஸாக போட்டுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 2 லேயர்ஸாக இருந்தது. ஸோ அகைன் நான் இன்னொரு முறை ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நான் ஃபோல்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்லீவோட அகலம் வந்து கம்மி ஆகிடும். ஸோ 2 சைடும் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மேலே இப்போ மடிச்சு போட்டோம்ல, அந்த மேலே மடிச்சு போட்ட கிளாத்தை மட்டும் கொஞ்சம் உள்ளே தள்ளி மடிச்சு போட்டுப்பேன். சைடு மட்டும் நம்மளுக்கு ஜாயின் கொடுக்குற மாதிரி வரும். கீழே வந்து கிளாத் ஈக்குவலாக வரதுக்காக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு இல்லைனா 1.5 இன்ச்சு மடித்து ஸ்டிச் பண்ணுவோம். இல்லைனா ஹெம்மிங் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவு கிளாத் வேணுமோ அந்த அளவு விட்டு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவோட லென்த் வந்து 9 இன்ச்சு, அது கூட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைன் கிட்ட வந்து 9.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்லீவ் லென்த்துக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ அடிக்கை எவ்வளோ மார்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம செஸ்ட் வந்து 40 இன்ச்சு வச்சோம். ஸோ 4 இன்ச்சு மார்க் பண்ணலாம். நீங்கள் செஸ்ட் எந்த அளவு வச்சிங்களோ அதை 10ஆல் டிவைட் பண்ணி அது வர ஆன்சரை இங்கே அடிக்கையோட அளவாக மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட அகலம், அதாவது ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எவ்வளோன்னு நம்ம செக் பண்ணலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து 9.5 இன்ச் இல்லையா. ஸோ அந்த சென்டர் கிட்ட இருந்து 9.5 இன்ச்சு எந்த இடத்துல வருது பாருங்க. அதாவது நம்ம ஸ்லீவுக்கு எப்படி நம்ம ட்ரா பண்ணுவோமோ அந்த மாதிரி இன்ச் டேப்பை வச்சு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 9.5 இன்ச்சு இந்த இடத்துல வந்துச்சு. ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நம்ம ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சு மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டர் பேக் பீஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் கிட்ட இந்த மாதிரி கரெக்டாக வச்சு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கரெக்டாக வருது. இப்போ நான் மார்க் பண்ண மார்க்கிங்கும் பேக் பீஸில் கட் கொடுத்துருக்கலையும் அந்த கட்டும் ஒன்றா வருது. இப்போ இந்த ஸ்லீவோட கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மடிப்பு இருக்கு இல்லையா, மடிப்பு கிட்ட இருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இல்லை இங்கேருந்து நான் கர்வ் ட்ரா பண்ணிட்டே போய் இந்த 2 இன்ச்சு மார்க் பண்ண இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிடுறேன். 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே லைன் போட்டுக்கிறேன் இந்த இடத்துல சீம் அலவன்ஸ் கிட்ட. ஸ்லீவோட கர்வ் போட்டதுக்கப்புறம் இன்னொரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம் 9.5 இன்ச்சு கரெக்டாக வருதான்ட்டு. ஸோ எனக்கு இந்த இடத்துல 9.5 இன்ச்சு கரெக்டாக வந்து நிற்கிது. ஸ்லீவோட கீழ் ரவுண்ட் எவ்வளோ மார்க் பண்ணலாம், எனக்கு வந்து 12 இன்ச்சு வந்தது. ஸோ அதோட பாதி வந்து 6 இன்ச்சு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைன் கிட்ட 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் கர்வு, அதுக்கப்புறம் சைடு, அதுக்கப்புறம் கீழே ஸ்ட்ரெயிட்டாக வரதுக்காக லைன் போட்டோம் இல்லையா, அது எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். ஸ்லீவோட சென்டர் கிட்ட கட் கொடுத்துக்கணும். கரெக்டான அகலம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கீழே மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கிளாத் விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துலையும் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்துக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும் போது.
இப்போ ஸ்லீவ்ல வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல கை வந்து குடஞ்சி விடணும். ஜாயின் பண்ண வேண்டிய கிளாத்தை வந்து பேக் சைடா எடுத்துக்கிறேன். ஃபுல் ஸ்லீவா கீழே இருக்கு இல்லையா, அதை வந்து ஃப்ரண்ட் பீஸா எடுத்துக்கிறேன். சென்டர் கிட்ட இருந்து கொஞ்சம் 2 இன்ச்சு தள்ளிட்டு அப்படியே கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கர்வ் போட்டுட்டு திருப்பியும் அந்த கரெக்டான அகலம் கிட்ட அப்படியே ஜாயின் பண்ற மாதிரி கர்வ் டிரா பண்ணிட்டு அதை வந்து அப்படியே கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் இது ஃப்ரண்ட் தான் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நான் சின்னதாக கட் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஜாயின் கொடுக்கணும். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கான கிளாத் இந்த லைனிங்லேயே எக்ஸ்ட்ரா பீஸ் ஏதாவது இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கிறேன். இப்போ 2 ஸ்லீவுக்கு ஜாயின் கொடுக்கணும். ஸோ நான் கீழே வச்ச கிளாத் வந்து 2 லேயர்ஸாக இருக்கு. இப்போ எங்கே ஜாயின் பண்ணணுமோ அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி நான் கீழே வச்ச கிளாத் வச்சிருக்கேன். கீழே வச்ச கிளாத் வந்து இந்த இடத்துல இருக்கு. இப்போ இந்த ஸ்லீவ் ஷேப் எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி நான் கீழே இருக்க பீஸ்ல கட் பண்ணிக்கிறேன். இங்க ஜாயிண்ட் இருக்குனால கட் கொடுத்துக்கிறேன். இப்போ 2 ஸ்லீவுக்கு 2 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்லீவ் பீஸையும் இந்த பீஸும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டா ரெடி ஆயிடும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ சென்டர்ல இருக்கு இல்லையா, இந்த கிளாத்ல தான் ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணணும். ஓப்பன் இருக்க சைடு வந்து நான் நிக்கிற சைடு போட்டிருக்கேன். க்ளோஸ் இருக்க சைடு அதுக்கு ஆப்போசிட் சைடா இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட் கட்டா இல்ல கிராஸ் கட்டான்ட்டு. ஸ்ட்ரெயிட் கட்னா பேக் பீஸை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணணும். அதே கிராஸ் கட் அப்படின்னா இந்த பேக் பீஸை வந்து இந்த மாதிரி கிராஸா வச்சு அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கிராஸ் பீஸ். நான் வந்து இங்க கிராஸ் பீஸ் தான் வச்சு கட் பண்ண போறேன். பேக் பீஸை வந்து கிராஸா வச்சுக்கிட்டேன். கிராஸா வச்சுட்டு நெக் வித்து அதுக்கப்புறம் இந்த நெக் லென்த் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக் மார்க் பண்ணிருக்கோம் அது பாதி மார்க் பண்ணிட்டு பேக் பீஸ் இந்த இடத்துல நிக்குதா அதை ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டுக்கிறேன். ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து நமக்கு பேக் பீஸ்ல எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் சைடு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கரெக்டான செஸ்ட் கிட்ட இந்த இடத்துல மார்க் இருக்கு இல்லையா, மார்க் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் சைடில் வந்து நம்ம பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸ்ல அந்த ஆர்ம் ஹோல் சைடு கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சு கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இந்த சைடு பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட் பீஸ்ல. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நான் எடுத்துடுறேன். ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சு. ஸோ மேல இருந்து இந்த ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்க இருந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் என்ன ஷேப் வேணுமோ அந்த நெக் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரண்ட்லயும் ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன். இப்போ ஃப்ரண்டோட கப் ஷேப்கான மார்க்கிங் பண்ணலாம். ஷோல்டர் கிட்ட இருந்து சென்டர் பாயிண்ட் அதாவது நிப்பிள் பாயிண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கணும். ஷோல்டர் கிட்ட இருந்து பிரஸ்டோட சென்டர் கிட்ட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்து 11 இன்ச்சு வந்தது. 11 இன்ச்சு கூட மேலே வந்து ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு போயிடுமா. ஸோ 11.5 இன்ச் ஷோல்டரோட சென்டர் கிட்ட இருந்து 11.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கப் லென்த் மார்க் பண்ணணும். கப் லென்த் அப்படின்றது நம்ம ஷோல்டர்ல இருந்து செஸ்ட் ஃபுல்லா முடியுது இல்லையா, அதாவது பிரஸ்ட்டுக்கு மேல இருந்து பிரஸ்ட் கீழே எந்த இடத்துல முடியுதோ அது வரைக்கும் அப்படியே இன்ச் டேப்பை வச்சு மெஷர் பண்ணணும். கப் லென்த் வந்து எனக்கு 14 இன்ச்சு வந்தது. ஸோ 14 இன்ச்சு கூட ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு மேலே போயிடும் இல்லையா, ஸோ அதை மெஷர் பண்ணி 14.5 இன்ச்சு கப் லென்த் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். நிப்பிள் பாயிண்ட்டும் கப் லென்த்தும் மார்க் பண்ணிட்டேன். இப்போ டாட் டு டாட் மெஷர் பண்ணிக்கோங்க. அதாவது நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட் மெஷர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு 8 இன்ச்சு வந்தது. ஸோ அதோட பாதி வந்து 4 இன்ச்சு. 4 இன்ச்சு கூட 1/2 இன்ச்சு இங்கே ஐப்பட்டி தப்பு இல்லையா அதுக்கு போயிடும். ஸோ 4.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ 4.5 இன்ச்சு மார்க் பண்ண இல்லையா, அந்த இடத்துல நான் மேலேருந்து 11.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஸோ 11.5 இன்ச்சு மார்க் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல வந்துச்சு. ஸோ இதான் நம்மளோட இப்போ கப்போட சென்டர் பாயிண்ட் இதுதான். ஸோ நம்ம டாட் டு டாட் பாயிண்ட்டும் ஷோல்டர் கிட்ட இருந்து டாட் வரைக்கும் வர பாயிண்ட்டும் எங்க மீட் ஆகுதோ அதான் நம்ம கப்போட சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்டை சுற்றி தான் நம்ம டாட்ஸ் எல்லாம் வைக்க போறோம் 3 டாட்டும். இப்போ சென்டர் டாட்டு கண்டுபிடிச்சாச்சு கப்போட. இப்போ நம்மளுக்கு கப்பில் வந்து ஒரு ஷேப் வரும் இல்லையா, பிளவுஸ்ல ஒரு வி ஷேப் மாதிரி வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த கொக்கி சைடு வரும் இல்லையா, அந்த இடத்துல 2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடு நம்மளுக்கு சைடு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த சைடு தோராயமா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம் எவ்வளோ வரணும் அப்படின்றது. இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் போடும்போது நம்ம பேக் பீஸ்ல இருந்து இந்த இடத்துல நம்ம செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு டாட் பிடிப்போம். ஸோ அதுக்கு 1 இன்ச்சு போயிடும். அந்த 1 இன்ச்சு கிட்ட இருந்து நம்ம சீம் அலவன்ஸ்க்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்பதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல வந்து கரெக்டா வரும், இல்லைன்னா ரொம்ப டைட் ஆயிடும். இப்போ நம்மளுக்கு அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, கப்போட சென்டர் பாயிண்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். டாட் டு டாட் பாயிண்ட் வந்து 4.5 இன்ச்சு வச்சோமா, ஸோ அதை விட ஒரு 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி கீழே இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நான் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 3.5 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 3.5 இன்ச்சு மார்க்கிங் கிட்ட வந்து நம்மளுக்கு சென்டர் லைன் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். 1.5 இன்ச்சு வருது. ஸோ அதே 1.5 இன்ச்சு அந்த சென்டர் லைன்ல இருந்து அந்த சைடு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடு 1.5 இன்ச்சு அந்த சைடு 1.5 இன்ச்சு மார்க் இருக்கு இல்லையா, அந்த மார்க் தான் நம்ம சென்டர் டாட்டோட அகலமா எடுத்துக்கணும். வேஸ்ட் வந்து 32 இன்ச்சு, அதை 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 இன்ச்சு. ஸோ 8 இன்ச்சு அகலத்துக்கு தான் இருக்கணும். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா
ஃபர்ஸ்ட் இந்த குக்கிப்பட்டி சைட்ல இருந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்ல இருந்து இந்த மார்க் வரைக்கும் செக் பண்ண அப்படின்னா 3.5 இன்ச் வருது. இப்போ இந்த இடத்துல நான் லைன் பண்ணிக்கிறேன். லைன் பண்ணிட்டு இப்போ செக் பண்றேன். இப்போ எனக்கு 4.5 இன்ச் அளவுக்கு போகணும். இங்க 3.5 இன்ச் வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து 4.5 இன்ச் மார்க் பண்ணலையோ அந்த மார்க்கிங் கிட்ட வந்து எந்த இடத்துல 4.5 இன்ச் வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல வந்தது. ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டேன். இப்போ மேல 2.5 இன்ச் மேல தூக்கி மார்க் பண்ணலையா ஃபர்ஸ்ட் மார்க்கிங், அந்த மார்க்கிங் கிட்ட நான் மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த கப்போட அகலம் வந்து பெருசாகி அந்த கப்பு லூஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் தோராயமா மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அகலம் வச்சு நான் மார்க் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணா நமக்கு அந்த கப் ஷேப் கிட்ட வந்து லூஸ் விழாது. இந்த மாதிரி லைன் போட்டுக்கிட்டேன். இங்க இருந்து இங்க கிராஸ், அதுக்கப்புறம் அந்த மார்க்கிங் கிட்ட இருந்து அந்த சைடு கிராஸ் லைன் போட்டுட்டு டாட் வர இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதா கர்வ் ஷேப் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்கு, ஷோல்டர், ஆர்ம் ஹோல், அதுக்கப்புறம் சைடு எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். நெக்ல வந்து கொஞ்சம் லூஸ் அடிக்கும். ஸோ அதுக்காக ஒரு 1/2 இன்ச் நெக்கு கிட்ட மட்டும் உள்ள தள்ளி அப்படியே கிராஸா நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ்ல இதான் கரெக்டான செஸ்டோட அகலம். சென்டர் டாட் கிட்ட கட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி சென்டர் லைன் போட்டிருக்கோம் அந்த இடத்துல பிடிச்சிட்டு இந்த மாதிரி மடிச்சோம் அப்படின்னா இதுதான் சென்டர் டாட்டோட சென்டரு. இந்த சைடு 1.5 இன்ச், அந்த சைடு 1.5 இன்ச் தான் சென்டர் டாட்டோட அகலமா வந்தது. ஸோ அந்த இடத்துலயும் கட் கொடுத்துக்கிறேன். சென்டர் டாட் மட்டும் தான் நான் கட் பண்ணும்போது கட் பண்ணுவேன். மீதி அந்த குக்கி பட்டி கிட்ட வர டாட்டும் ஆம்ஹோல் கிட்ட வர டாட்டும் ஸ்டிச் பண்ணும்போது தான் நான் மெஷர்மெண்ட் எடுப்பேன். கப்போட சென்டர் இதுதான். ஸோ சென்டர் டாட் வைக்கும் போது அந்த சென்டருக்கு ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி வச்சா கரெக்டா இருக்கும். கப்போட சென்டர் கிட்ட வரைக்கும் டாட் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேக் பீஸ் கூட ஃப்ரண்ட் பீஸ் போட்டு காமிக்கிறேன் எந்த அளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ பேக் பீஸ்க்கு மேல ஃப்ரண்ட் பீஸ் போட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு டாட் பிடிச்சா போகும். ஸோ அந்த அளவு பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த 2 டாட்டும் சேம் ஆயிடும். அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த பெரிய டாட் சென்டர் டாட் 3 இன்ச் அளவுக்கு பிடிக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த அளவு பிடிச்சோம் அப்படின்னா சைடு ஜாயிண்ட்டும் ஒன்னு ஆயிடும். டாட் பிடிக்காததுனால நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து பேக் பீஸை விட ரொம்ப அதிகமா தெரியுது. இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு பட்டி ஸ்டிச் பண்ண போறேன். கீழே பட்டிக்கு 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன் மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்கு. பேக் பீஸ்க்கு மேல ஃப்ரண்ட் பீஸை வந்து கரெக்டா அந்த மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ கொக்கி பட்டி ஸ்டிச் பண்ணுவோம் அந்த சைடு பேக் பீஸ்ல வந்து பேக் லென்த் வந்து மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன். ஸோ அந்த லைன் கிட்ட வரைக்கும் இந்த ஃப்ரண்ட் பீஸ்ல எந்த அளவு கிளாத் இல்லைன்னு பாருங்க. ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும் இல்லையா, ஸோ அதுக்காக அந்த ஃப்ரண்ட் பீஸ்க்கு ஒரு 1/2 இன்ச் மேல இன்ச் டேப்பை வச்சு எந்த அளவு கிளாத் இல்லைன்னு பாருங்க. எனக்கு 2 இன்ச் அளவுக்கு கிளாத் இல்லை. ஸோ அது கூட இன்னொரு 1 இன்ச் ஆட் பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்ல வந்து அந்த கொக்கி பட்டி சைடு டாட் பிடிப்போம். ஸோ அந்த டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் போயிடும். 3 இன்ச் அளவுக்கு நான் வந்து பட்டியோட ஹைட் இந்த கொக்கி பட்டி சைடு வைக்கிறேன். அதுக்கப்புறம் சென்டர் டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க எனக்கு பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து பெருசு, அதனால அது மாதிரி இருக்கு. இப்ப இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 இன்ச் வைக்கணும். அப்புறம் ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 2.5 இன்ச் வைக்கணும். அதுல வைக்கணும் அப்படின்னா கொக்கி பட்டி சைட்ல இருந்து அந்த டாட் வரைக்கும் எந்த அளவு வருதுன்னு பாருங்க. 3.5 இன்ச் வருது. ஸோ பட்டிலையும் அந்த 3.5 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு சென்டர்ல பட்டியோட ஹைட் 2.5 இன்ச் மார்க் பண்ணணும். இப்போ சைடு கிட்ட பட்டியோட மெஷர்மெண்ட் எவ்வளவு வருதுன்னு பார்க்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லென்த் நம்ம கரெக்டா வைக்கல அப்படின்னா தான் நம்மளுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது ஏத்த இறக்கும் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் லைன் ரெண்டும் ஒன்னா மீட் ஆகுற மாதிரி வச்சுட்டு டேப்பை அந்த ஃப்ரண்ட்டுக்கு 1/2 இன்ச்சுக்கு மேல வச்சுட்டு மெஷர் பண்ண அப்படின்னா எந்த அளவு பேக்கோட லென்த் கிட்ட வருது அப்படின்னா 2.5 இன்ச் அளவுக்கு வருது. ஸோ அதான் நம்ம சைடு பட்டியோட ஹைட்டு. ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி பட்டியோட ஷேப்பை வந்து டிரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பட்டி ஷேப் டிரா பண்ணியாச்சு. இப்போ பட்டி எந்த அளவு அகலத்துக்கு எடுக்கணும் அப்படின்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் 3.5 இன்ச் இருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து டாட்ல போயிடும். அதுக்கப்புறம் அந்த 3.5 இந்த இடத்துல வச்சுட்டு இந்த டாட்டோட கட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வச்சு இந்த அளவுக்கு மெஷர் பண்ண அப்படின்னா 10.5 இன்ச் ஃப்ரண்ட் பீஸ்ல கிளாத் இருக்கு. ஸோ அந்த 10.5 இன்ச் அளவுக்கு தான் நம்ம பட்டியோட அகலமும் எடுக்கணும். ஸோ அப்பதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸ் கூட பட்டி வந்து அந்த அளவு கூட செட் ஆகும். பட்டியோட கர்வ் அதுக்கப்புறம் சைடு எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் நம்மளுக்கு குக்கி பட்டி வர இடத்துல வரதுக்காக நான் கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 இன்ச் வந்து பட்டி மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்கு விட்டுருந்தா அந்த இடத்துலயும் கட் கொடுத்துக்கிறேன். இப்போ லைனிங் பீஸ்ல வந்து பட்டி கட் பண்ணியாச்சு. இப்போ லைனிங்ல ஃப்ரண்ட் பேக் பட்டி ஸ்லீவ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இதை வந்து இப்போ மெயின் கிளாத்ல போட்டு மெயின் கிளாத்ல எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ மெயின் பீஸை வந்து இந்த மாதிரி 2 லேயர்ஸா ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கிளாத் வந்து 2 லேயரா இருக்கு. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டு நான் பேக் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பட்டி இந்த சைட்ல, அதுக்கப்புறம் நான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து இங்க கிராஸ் பீஸ் தானே போட்டிருக்கேன். ஸோ அதுக்காக ஃப்ரண்ட்டை வந்து இந்த மாதிரி கிராஸா போட்டிருக்கேன். லைனிங்ல கிராஸ் பீஸ் கட் பண்ணோம் அப்படின்னா மெயின் கிளாத்லயும் இந்த மாதிரி கிராஸா தான் போட்டு கட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். மெயின் பீஸ்ல ஸ்லீவ்ல கொஞ்சம் கிளாத் இல்லை, அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஜாயின் பண்ணிடலாம். லைனிங் கிளாத்க்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி மெயின் பீஸ்ல கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு மெயின் பீஸும் லைனிங் பீஸும் ஜாயின் பண்ணும்போது கிளாத் கம்மியாகிற ப்ராப்ளம் வராது. பட்டியில வந்து நான் மெயின் கிளாத் வந்து 2 லேயரா கொடுக்க போறேன். அப்பதான் பட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபா இருக்கும். ஸோ இன்னொரு பீஸ் இருந்ததா அது லைனிங் பீஸை போட்டு அப்படியே நான் பட்டி பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 1.5 இன்ச்சு வித்துக்கு கொக்கி பட்டி ஸ்டிச் பண்றதுக்கு லைனிங் கிளாத்தும் 2 இன்ச்சு வித்துக்கு கைப்பட்டி ஸ்டிச் பண்றதுக்கு மெயின் கிளாத்தும் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நான் லைனிங்லயும் மெயின் பீஸ்லயும் பிளவுஸ் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை ஸ்டிச் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸில் வந்து பேக் பீஸ் எடுத்திருக்கேன். பேக் சைடோட மெயின் பீஸ் கரெக்டான சைடை போட்டிருக்கேன். அதுக்கு மேலே லைனிங் பீஸ் போட்டிருக்கேன். நான் வந்து லைனிங் வந்து நெக்கு அடித்து திருப்ப போகிறேன். அதாவது ஃப்ரண்ட் சைடுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சு நெக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பேக் சைடு திருப்ப போகிறேன். மெயின் பீஸோட ஃப்ரண்ட் சைடுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சு இந்த மாதிரி நான் நெக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நெக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த நெக் ஷேப்க்கு இந்த சென்டரில் இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு பேக்கில் ரவுண்ட் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். சுருக்கு எதுவும் இல்லாமல் லைனிங்கை வந்து பேக் சைடு திருப்பணும். பேக் சைடு திருப்புறதுக்கு முன்னாடி இந்த லைனிங் பீஸ்க்கு மேலே ஒரு படிமான தேல் போட்டிருக்கேன். லைனிங் பீஸ் சைடு வந்து ஜாயின் பண்ண கிளாத் இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த படிமான தேல் போட்டுக்கோங்க. படிமானத்தில் போட்டதுக்கப்புறம் இப்போ லைனிங் பீஸ் ஃபுல்லாக பேக் சைடு திருப்பிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நெக்கு வந்து அயன் பண்ணிவிட்டு அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு தையல் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல தையல் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி தையல் போட்டுக்கோங்க, இல்லைனா ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க, அது உங்கள் விஷயம். நான் வந்து 1/2 இன்ச்சு தள்ளி தையல் போட்டிருக்கேன், ஏன்னா ஹெம்மிங் பண்ண மாதிரி தெரியும். நெக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பேக் சைடு திருப்பி லைனிங் பீஸ் எந்த ஷேப்க்கு இருக்குதோ அந்த ஷேப்க்கு நம்ம மெயின் பீஸாக அப்படியே வச்சு சைடு எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ மெயின் பீஸில் வந்து நான் எல்லா இடத்துலையும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ லைனிங் பீஸை விட மெயின் பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மெயின் பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். மெயின் பீஸுக்கும் லைனிங் பீஸும் நல்லா ஜாயின் பண்ணி பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் சைடு வந்து கீழே 2 இன்ச்சு மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட்டுருந்தா இல்லையா, மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பாதி கிளாத் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த அளவு கிளாத் விட்டோமோ அந்த அளவு கிளாத்தை மடிச்சுட்டு அப்படியே ஓரத்தில் தையல் போட்டுக்கிறேன். பேக் சைடில் வந்து டாட் பிடிக்கணும். ஸோ டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பேக் சைடு பீஸை ஈக்குவலாக மடித்து போட்டுட்டு டாட் டு டாட் பாயிண்ட் எவ்வளோ வந்தது அப்படின்னா 8 இன்ச்சு வந்தது. ஸோ அதோட பாதி வந்து 4 இன்ச்சு. ஸோ இந்த சென்டர் மடிப்புக்கிட்ட இருந்து இந்த சைடு 4 இன்ச்சு, அதுக்கப்புறம் பேக் சைடும் 4 இன்ச்சு மார்க் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் பேக் டாட் வந்து பிடிக்கணும். இப்போ டாட்டோட லென்த் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா ஷோல்டர் கிட்ட இருந்து டாட் பாயிண்ட் சென்டர் டாட் பாயிண்ட் எவ்வளோ வந்தது அப்படின்னா 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே இருந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ மார்க் பண்ணலையா அங்கேருந்து அப்படியே கிராஸாக டாட் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். டாட்டில் வந்து டபுள் தையல் போட்டுக்கோங்க. டாட்டோட ஸ்டிச் பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு டாட்டையும் அதே லென்த்துக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நான் டாட் பிடிச்சிக்கிறேன். பேக் சைடு வந்து 2 டாட் பிடிச்சாச்சு. ஸோ பேக் சைடோட ஸ்டிச்சிங் முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக பேக் சைடு ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து மெயின் பீஸ் இந்த மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. நெக்கு சைடு ஒரே வர மாதிரி வச்சு செட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ்க்கு வந்து இதுதான் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். 2 பீஸையும் ஒரே சைடு பீஸ் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம். நான் ஃப்ரண்ட் பீஸில் வந்து நெக் வந்து கிராஸ் பீஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் மெயின் பீஸ் வந்து பேக் சைடு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே தான் நான் லைனிங் பீஸ் போட்டு அப்படியே ஜாயின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சைடும் ஸ்டிச் பண்ணுங்கள், இல்லைனா அந்த சைடு வந்து மாறிடும். மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் எல்லா சைடும் ஜாயின் பண்ணிக்கிறேன். மெயின் பீஸில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையும் லைனிங் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட்டில் 2 பீஸ்லையும் மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ டாட் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் டாட் தான் பிடிக்கணும். ஸோ சென்டர் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல சொன்னேன். ஸோ மேலேருந்து நம்மளுக்கு இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் வந்தது. அது சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே வரைக்கும் நம்ம சென்டர் டாட் பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும் அந்த கப் ஷேப்பு. இப்போ கரெக்டாக அந்த சென்டர் லைன் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் லைனை இந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணும் போதே ஆல்ரெடி அந்த சென்டர் டாட்டோட வித்துக்கிட்ட கட் கொடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல இருந்து அப்படியே இந்த மார்க் பண்ணோம் இல்லையா சென்டர் டாட்க்கு கீழே, ஸோ அது வரைக்கும் அப்படியே டாட் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சென்டர் டாட் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ ஒரு டாட் ஸ்டிச் பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த கப் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ கொக்கி பட்டிக்கிட்ட வர டாட் ஸ்டிச் பண்ணோம். இந்த சென்டர் பாயிண்ட் அப்படியே பிடிச்சிட்டு இந்த கொக்கி பட்டிக்கிட்ட எந்த இடத்துல இந்த மாதிரி மடியுதோ அந்த இடத்த இந்த மாதிரி மடிச்சு பிடிச்சிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு கொக்கி பட்டிக்கிட்ட வர டாட்டு. ஸோ இது வந்து எந்த அளவு லென்த்தில் வைக்கணும் அப்படின்னா நம்ம சென்டர் கிட்ட இருந்து ஒரு 2 இன்ச்சு இல்லைனா 1.5 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1.5 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவு லென்த்துக்கு கொக்கி பட்டி டாட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்க கப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா எடுப்பாக வந்திருக்கு. இப்போ 2 டாட் பிடிச்சாச்சா. இப்போ வந்து ஆம் ஹோல் கிட்ட வர டாட்டு
கப்போட சென்டர் இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி பிடிச்சிட்டு ஆம்ஹோல் கிட்ட எந்த இடத்துல கிளாத் வந்து மடியுதுன்னு பாருங்க. ஸோ எந்த இடத்துல எனக்கு மடியுதோ அதை அப்படியே மடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ இந்த ஆம்ஹோல் சைடு வர டாட்டோட லென்த் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா, இந்த சென்டர் டாட் கிட்ட இருந்து 2.5 இன்ச்சு டிஸ்டன்ஸ்க்கு வைக்கணும். டாட் பிடிச்சிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் 3 டாட்டை பிடிச்சிட்டேன். இந்த சென்டர் பாயிண்ட்டை சுற்றி தான் எல்லா டாட்டும் வந்து மீட் ஆகுற மாதிரி இருக்கு. இப்போ ஃப்ரண்ட்ல திருப்பி காமிக்கிறேன். கப் ஷேப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 3 டாட்டும் கரெக்டாக பிடிச்சோம் அப்படின்னா நம்ம கிளாத் ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கப் ஷேப்பில் வந்து நல்லா தூக்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம போடும் போது ப்ராப்ளம் எதுவும் வராது. ஃப்ரண்ட்டோட கப் ஷேப் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பட்டி ஜாயின் பண்ணணும். இப்போ 2 சைடு வரதுக்கான பட்டி பீஸ் லைனிங்ல கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொக்கி சைடு வர பீஸ் இந்த மாதிரி ஒன்றா வச்சு செட் பண்ணிக்கோங்க. இப்போ லைனிங்க்கு மேலே வந்து ஒரு மெயின் பீஸ் வரணும். ஸோ இந்த சின்னதாக இருக்க மெயின் பீஸ் வந்து லைனிங்க்கு மேலே வர மாதிரி வச்சிருக்கேன். அதுக்கு மேலே வந்து இன்னொரு மெயின் பீஸ், இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த பெரிய மெயின் பீஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு அதாவது மேலே வர மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 சைடும் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு சைடு எடுத்துக்கிறேன். ஒரு சைடு எடுத்துக்கிட்டு இப்போ லைனிங்கில் தான் நம்ம பட்டி பீஸ் வந்து கரெக்டாக ஷேப் கொடுத்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி லைனிங் பீஸ் அதுக்கு கீழே 2 மெயின் பீஸ் வச்சுக்கிறேன். லைனிங் பீஸ் எந்த மாதிரி கர்வாக போகுதோ அந்த மாதிரி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பட்டி பீஸை விட கீழே இருக்க மெயின் பீஸ் வந்து நீளமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா நம்ம கீழே வந்து மடித்து தான் ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி நான் பட்டி பீஸ் வந்து மெயின் பீஸ் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சைடு இருக்கு இல்லையா பட்டி பீஸ், அதையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். மேலே வந்து கப் பீஸ் வச்சிருக்கேன், கீழே பட்டி பீஸ் வச்சிருக்கேன். கரெக்டான சைடு ரெண்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டி பீஸை வந்து இந்த கப் பீஸ்க்கு மேலே திருப்பி போட்டிருக்கேன். பேக் சைடு மேலே வர மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ பட்டி பீஸில் வந்து கொஞ்சம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் பீஸ் வெளியில் வர மாதிரி வச்சுட்டு கிராஸாக வச்சுட்டு அப்படியே பட்டி பீஸையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணும்போது அந்த சென்டர் டாட் வரும் இல்லையா, அந்த சென்டர் டாட்டை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் சென்டர் டாட் வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைனா அந்த இடத்துல சுருக்கு வரும். இப்போ இந்த மாதிரி பட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் பட்டிக்கு கீழே வந்து ஒரு படிமான தையல் போடணும். பட்டிக்கு கீழே படிமான தையல் போடும்போது இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த கிளாத் வந்து பட்டிக்கு கீழே வர மாதிரி வச்சு அப்படியே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறோம். இந்த கப் பீஸும் பட்டி பீஸும் பர்ஃபெக்டாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. பின்னாடியும் நம்மளுக்கு பிசிறு தெரியல, ஏன்னா படிமான தையல் போடும்போது அந்த பிசிறெல்லாம் கீழ் சைடு போயிடும். இதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 சைடும் பட்டி பீஸையும் கப் பீஸையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம பேக் பீஸ் கூட ஜாயின் பண்ணி தான் கீழே பட்டி எந்த அளவு ஹைட்டு வைக்கணுன்றதை நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ பேக் பீஸ் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணலை, ஸோ அதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ கிராஸ் பீஸ் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு மேலே இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த கர்வ் வர இடத்துலலாம் கட் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போட்டதுக்கப்புறம் இந்த கிராஸ் பீஸை பேக் சைடு திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிராஸ் பீஸ் ஃபுல்லாக மடித்து தையல் போடனாலும் போட்டுக்கலாம். இல்லை இந்த இடத்துல ஹெம்மிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடு பீஸ்லையும் நெக்கு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பேக் நெக் கூட இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணலாம். நான் வந்து 2 சைடும் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ 2 சைடு நெக்கையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பீஸ் கரெக்டான சைடு வச்சிருக்கேன். அதுக்கு மேலே இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து பேக் சைடு மேலே வர மாதிரி போட்டிருக்கேன். ஆம்ஹோல் சைடு ஒன்றா வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஷோல்டர் ஒன்றா வச்சு 1/2 இன்ச்சு கிளாத் விட்டு டபுள் தையல் போட்டுக்கிறேன். இதே மாதிரி 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஆம்ஹோல் கிளாத்ஸும் ஒன்றா வச்சுட்டு பேக் பீஸ் நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் கரெக்டான லென்த்துக்கு. இப்போ ஃப்ரண்ட்ல தான் நம்ம பட்டி வந்து இன்னும் கரெக்டான லென்த்துக்கு மடிக்கல கீழே. ஸோ அந்த பேக் பீஸ் ஹைட் வந்து சைடு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம பேக் பீஸோட அந்த ஹைட் வந்து நிற்கிது. ஸோ இதுதான் நம்ம பட்டியோட ஹைட்டாக இருக்கணும் சைடில். ஸோ சைடில் வந்து இந்த அளவுக்கு நம்ம மடித்து தைக்கணும். இந்த சைடு வந்து நம்ம ஆல்ரெடி கட் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி பட்டி கட் பண்ணும்போது அந்த இடத்துல கட் கொடுத்துருக்கோம் எந்த அளவு மடிக்கணும் அப்படின்றத. ஸோ அந்த மார்க்கை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து ஸோ கீழே வந்து எனக்கு கிளாத் மடிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து நான் டபுள் டைம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா துணி வச்சு மடித்து ஸ்டிச் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் வந்து கிளாத் வந்து மேலே தூக்காது, நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். இதே மாதிரி இப்போ இன்னொரு சைடையும் பாருங்கள். இந்த ஆம்ஹோல் கிளாத்தும் ஒன்றா வச்சிருக்கேன். இந்த செஸ்ட் கட் ரெண்டுத்தையும் ஃப்ரண்ட்டோட செஸ்ட் கட்டு பேக்கோட செஸ்ட் கட் ஒன்றா பிடிச்சிட்டு இப்போ பேக் பீஸ் வந்து எந்த இடத்துல நிற்கிதுன்னு பாருங்கள். இந்த பட்டிக்கிட்ட எனக்கு இந்த இடத்துல நிற்கிது. ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நான் மடிக்கணும். கொக்கியாய் பட்டி சைடு வந்து ஒரு சைடு மடிச்சதையே எந்த அளவுக்கு லென்த் வருதுன்னு பார்த்து அந்த லென்த்தை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏற்றே இருக்கும் ஒரு குக்கியாய் பட்டி சைடு. ஸோ அதுக்காக நான் குக்கி சைடு எந்த அளவு லென்த் இருக்குதோ அதே அளவு லென்த்து இந்த சைடு மார்க் பண்ணிக்கிறேன். பட்டி பீஸ் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
இப்போ 2 சைடும் பட்டி பீஸ் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பட்டி ரெடி ஆகிடுச்சு. கொக்கி ஐ பட்டி ஸ்டிச் பண்ணோம். அதை இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொக்கி சைடுக்கு நான் 1.5 இன்ச்சு லைனிங் தான் எடுத்துக்கேன். கரெக்டான சைடுக்கு மேலே லைனிங் பீஸை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்தை பேக் சைடு திருப்பிட்டு அப்படியே கீழேயும் அதே மாதிரி 1/2 இன்ச்சு கிளாத்தை பேக் சைடு திருப்பிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ லைனிங் பீஸ் பேக் சைடு திருப்பணும். திருப்புறதுக்கு முன்னாடி ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். பேக் சைடு திருப்பணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சு அந்த லைனிங் பீஸ் ஃபுல்லாகவே பேக் சைடு மடிச்சுட்டு அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ கொக்கி பட்டி பீஸ் வந்து பேக் சைடு மடிச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஐப்பட்டி பீஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேக் சைடில் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு திருப்பணும். ஸோ பேக் சைடில் கொக்கி பட்டி பீஸ் வச்சுட்டு அப்படியே மேலே 1/2 இன்ச்சு மடிச்சு ஸ்டிச் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் சைடு வச்ச ஐப்பட்டி பீஸை வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு திருப்பணும். இந்த பீஸில் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்தை மடிச்சுட்டு அதுக்கப்புறம் மடிச்ச கிளாத்தை வந்து ஃப்ரண்ட் பீஸையும் இந்த பட்டி பீஸையும் வச்சு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே 1/2 இன்ச்சு மடிச்ச கிளாத்தை அப்படியே அந்த ஸ்டிச் தெரியிற இடத்துலயே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஐப்பட்டி ரெடி ஆகிடும். ஐ வைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்கிறேன். கொக்கி பட்டி ஐப்பட்டி வச்சு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம். இப்போ ஸ்லீவ் வந்து 2 ஸ்லீவ் இருக்கு. ஸ்லீவ்லயும் நம்மளுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கிளாத் ஜாயின் பண்றது இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்லீவுக்கு மேலே இந்த கிளாத் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லீவுக்கு கீழே இன்னொரு கிளாத் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டு இப்போ செட் பண்ணதை அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதை அப்படியே மாத்தாம ஸ்டிச் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு 2 ஸ்லீவும் தனித்தனியா வரும். இல்லைன்னா 2 ஸ்லீவும் ஒரே கைக்கு வர மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட் சைடு திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க அந்த ஜாயின் கொடுத்த இடத்துல. அப்ப அந்த கிளாத் வந்து தூக்காம இருக்கும். இந்த மாதிரி படிமான தையல் போட்டதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ண கிளாத்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் மேல இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க 2 சைடும் எக்ஸ்ட்ரா பீஸ் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து மெயின் பீஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். மெயின் பீஸ்லயும் நம்மளுக்கு கொஞ்சம் கிளாத் சைட்ல ஜாயின் பண்ணணும். ஸோ சைட்ல ஜாயின் பண்ண கிளாத் வந்து பேக் சைடா எடுத்துக்கலாம். மெயின் பீஸ் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேல லைனிங் பீஸ் போட்டு செட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் இந்த மாதிரி வர மாதிரி வச்சு செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் 2 கைக்கு 2 ஸ்லீவ் கரெக்டா வரும். ஸ்லீவை வந்து நான் அடிச்சு திருப்ப போறேன். கீழே நீங்க அப்படியே மடிச்சு ஹெம்மிங் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் லைனிங் வந்து ஃப்ரண்ட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு திருப்ப போறேன். மெயின் பீஸோட ஃப்ரண்ட்டுக்கு மேல லைனிங் பீஸ் வச்சு கீழே 1 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் லைனிங் பீஸ் பேக் சைடு திருப்பணும். ஸோ படிமான தையல் போட்டுக்கிறேன். படிமான தையல் போட்டதுக்கு அப்புறம் பேக் சைடு திருப்பிட்டு இப்போ கீழே வந்து ஓரத்துல ஸ்டிச் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 1/2 இன்ச்சு தள்ளி ஸ்டிச் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் 1/2 இன்ச்சு தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ கீழே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சா. லைனிங்கையும் மெயின் பீஸையும் எல்லா சைடும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா சைடும் ஜாயின் பண்ணிட்டே வரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் கிளாத் கம்மியா இருக்கு. ஸோ அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஏதாவது கிளாத் இருக்கும் இல்லையா மெயின் பீஸ் கிளாத். ஸோ அதை எடுத்துக்கோங்க. நம்ம மெயின் பீஸ்ல கீழே மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பீஸையும் இந்த மாதிரி கீழே மடிச்சுட்டு அப்படியே இந்த மெயின் பீஸ் வந்து எங்க கம்மியா இருக்குதோ அந்த இடத்துல இருந்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து அப்படியே ஃப்ரண்ட் சைடு திருப்பிட்டு அந்த கிளாத்க்கு மேல ஒரு படிமான தையல் போட்டுக்கிட்டா அந்த கிளாத் வந்து அப்படியே படிஞ்சிருக்கும். இப்போ கீழே அப்படியே ஒரு படிமான தையல், அதுக்கப்புறம் இந்த சைட்ல எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணாத கிளாத்தை அப்படியே லைனிங் பீஸையும் மெயின் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு லைனிங் பீஸை விட மெயின் பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் 2 ஸ்லீவையும் லைனிங் கூட ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்து பாடி பீஸோட ஜாயின் பண்ணலாம். இப்போ பாடி பீஸ் வந்து கரெக்டான சைடு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஸ்லீவ் வந்து பேக் சைடு, அதாவது லைனிங் பீஸ் மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஃப்ரண்ட் ஒரே இடத்துல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்ல நான் கட் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ ஃப்ரண்ட் ஒரே இடத்துல வச்சுட்டு இப்போ ஸ்லீவோட சென்டரும் இப்போ ஷோல்டர் ஜாயின் ஸ்டிச் இருக்கும் இல்லையா அதையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஸ்லீவோட கிளாத்தையும் இந்த ஆம் ஹோல் கிளாத்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு போய் ஸ்லீவ் எங்கே நிற்குதோ அங்கேருந்து ஸ்லீவையும் இந்த ஆம் ஹோலையும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். டபுள் தையல் வேணா போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சில்க் சாரீஸ்லாம் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லீவ்லலாம் நம்மளுக்கு பிசிறாக பிஞ்சிட்டு வரும். ஓவர்லாக் இருந்ததுனால நீங்கள் ஓவர்லாக் மிஷின் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் எடுத்துட்டு ஸ்லீவும் அந்த பாடி பீஸும் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த ஜாயிண்ட் கிட்ட இந்த மாதிரி கிராஸ் பீஸை வச்சு அந்த ஸ்டிச்சை போட்டிருப்போம் இல்லையா ஜாயின் பண்ணி அந்த ஸ்டிச்சை லைன் அளவுக்கு மேலே தூக்கி ஸ்டிச் பண்ணுங்க. ஒரு சைடு ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அதை இன்னொரு சைடுக்கு இந்த மாதிரி மடிச்சு அப்படியே மேலே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த பிசுரெல்லாம் அந்த லைனிங் பீஸ்க்குள்ளே போயிடும். ஸோ நம்ம போடும்போது அது பிசுறு பிஞ்சு வராது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணால் பாருங்கள் இந்த சுருக்கம் கூட இருக்காது ஃப்ரண்ட்டில். ஸோ அழகாக நம்ம ஓவர்லாக் மிஷின் எல்லாமே இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம்.
நம்ம சைடு ஜாயின் பண்ணலாம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேக் பீஸை ஈக்குவலாக மடித்து போட்டுக்கிட்டேன். மடித்து போட்டதுக்கப்புறம் வேஸ்ட் மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் வந்து 32 இன்ச்சு. அதை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 இன்ச்சு. ஸோ 8 இன்ச்சை இந்த மடிப்புக்கிட்ட இருந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல 8 இன்ச்சு வருது. ஸோ அப்படியே கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த சைடும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயும் 2 பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஐ பீஸ் வருது இல்லையா, அந்த சைடு வந்து அந்த ஐ வைக்கிறதுக்கு கிளாத் ஜாயின் பண்ணி வருவேன். அந்த கிளாத்தை விட்டுட்டு நீங்கள் 8 இன்ச்சு மார்க் பண்ணணும். கொக்கி சைடு வேண்டாம், எந்த கிளாத்தை விட வேண்டாம். கொக்கி சைடு அப்படியே 8 இன்ச்சு வச்சு ஜாயின் பண்ணலாம். செஸ்டோட மார்க்கிங் வந்து இங்கே வருது. ஸோ மார்க் பண்ணும்போதே நான் அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லீவோட ரவுண்டு, ஸ்லீவ் பீஸ் இந்த மாதிரி ஈக்குவலாக மடிச்சு போட்டுட்டு 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது 12 இன்ச்சு, அதில் பாதி 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு ஸ்லீவ் கிட்ட வந்து அப்படியே செஸ்ட் மார்க் இருக்கு இல்லையா, அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வந்து அதுக்கப்புறம் செஸ்ட் கிட்ட வந்து வேஸ்ட் மார்க் வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். வேஸ்ட் மார்க்கு ஃப்ரண்ட்டோட வேஸ்ட் மார்க்கும் பேக்கோட வேஸ்ட் மார்க்கும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க சைடு ஜாயின் பண்ணும்போது. இப்போ இந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ணி இதே மாதிரி இதே அளவு வச்சு இன்னொரு சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 சைடும் சைடு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா உள்ள 2 தையல் 1/4 இன்ச்சு கேப் விட்டு எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன். கரெக்டாக கட் பண்ணி அதே அளவுக்கு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ சப்போஸ் இன்னொரு முறை ரீசெக் பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வேஸ்ட் வந்து 32 இன்ச்சு. ஸோ அந்த கொக்கி வைக்கிற இடத்துல இருந்து அப்படியே நான் இன்ச்சு டேப்பை அந்த வேஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்துக்கு மேலே அப்படியே வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். அந்த ஐப்பட்டி இருக்கு இல்லையா, ஐப்பட்டிக்கு முன்னாடி வரைக்கும் தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா நமக்கு அந்த ஐ போடும்போது அந்த கிளாத் உள்ள போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் 32 இன்ச்சு பாருங்க கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் செஸ்ட் வந்து 40 இன்ச்சு, அதாவது 36 இன்ச்சு செஸ்ட், எக்ஸ்ட்ரா ஈஸ் அலவன்ஸ் 4 இன்ச்சு வச்சு 40 இன்ச்சா எடுத்துருக்கோம் இல்லையா நம்ம மார்க் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி கிளாத்தை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு செக் பண்ணுங்க. பாருங்க 40 இன்ச்சு எனக்கு கரெக்டாக வருது. இந்த பிளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ இந்த பிளவுஸோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.